ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கன்சிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே யம்மியாக இருக்கும். இந்த ரெசிப்பியை நீங்கள் கண்டிப்பாக ஈதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அட்டகாசமான ஒரு ஸ்வீட் மைசூர் பாக். ரொம்பவே ஈஸியாக குறைவான பொருட்களை வச்சே வீட்டில் ஈஸியாக செஞ்சுக்கலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாகவே நம்ம மைசூர் பாக் ஊற்ற போகிற ட்ரேயில் ஆயில் தடவி வச்சுக்கணும். நம்ம மைசூர் பாக் செஞ்சுட்டு இருக்கும் போதே இதெல்லாம் செய்கிறதுக்கு நமக்கு டைம் கிடைக்காது. ஸோ கன்சிஸ்டன்சி மாறிடும். ஸோ அதனால் ஆரம்பத்திலேயே இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். நான் இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ட்ரே தான், அலுமினியம் ட்ரே வந்து யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களோட வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு ட்ரே, பிளேட் எது வேணால் எடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இந்த ரெசிப்பியை நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ நான் எடுத்து அதை ஒரு ஓரமாக வச்சுட்டேன். இன்றைக்கி நான் மைசூர் பாக் செய்கிறதுக்குரிய அளவுகள் எல்லாமே இந்த குட்டி பவுலால் தான் அளந்திருக்கேன். இது 1 கப் அளவு வரும். என்னோட வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க. இப்போ நான் எடுத்திருக்கிற கப்பால் 1 கப் அளவு நல்ல ஃபைனான கடலை மாவு எடுத்திருக்கேன். அதோட 1.5 கப் அளவு அதே கப்பால் சீனி எடுத்திருக்கேன். இந்த மைசூர் பாக் ரெசிப்பியை மொத்தமாகவே நெய்யில் தான் செய்வாங்க. ஸோ ரொம்பவே திகட்டுன்றதால நான் ஆயில் அதோட நெய் ரெண்டும் கலந்து செஞ்சுருக்கேன். நம்ம எடுத்திருந்த அதே கப்பால் 1.5 கப் அளவு ஆயிலோ நெய்யோ நம்ம பயன்படுத்தலாம். இன்றைக்கி நான் 1 கப் அளவு வெஜிடபிள் ஆயிலும் அதோட 1/2 கப் அளவு நெய்யும் எடுத்திருக்கேன். எந்த ஆயில் பயன்படுத்தினாலும் வாசனை இல்லாத ஆயிலாக எடுத்துக்கோங்க. சன்ஃப்ளவர் ஆயில், வெஜிடபிள் ஆயில், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆயில் எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம ஆயில் நெய் ரெண்டையும் கலந்து எடுத்திருக்கோம். இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு ரொம்பவே திகட்டாமல் இந்த ரெசிப்பியை ரொம்பவே ஈஸியாகவும் யம்மியாகவும் செஞ்சு எடுத்துக்கலாம். அதோட வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காயை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த குறைவான பொருட்களை வச்சு நம்ம மைசூர் பாக் செஞ்சிடலாம். ஸோ இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். செகண்ட் ஸ்டெப்பாக நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஆயில், கீ ரெண்டையுமே ஒரு கடாயில் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கணும். ஸோ நான் ஒரு சோஸ் பேனில் சேர்த்து ரெண்டையுமே நல்லா சூடு பண்ணிக்கிறேன். லோ ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. சில பேருக்கு நெய்னா ரொம்ப விருப்பம். ஸோ அப்படியானவங்க மொத்தமாகவே நெய்யை சேர்த்து செஞ்சுக்கலாம். ஸோ நெய் ஃப்ளேவர் ஓரளவு போதுன்றவங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ நான் இதை சூடு பண்ணிக்கிறேன். எப்போவுமே ஈதுக்கு நம்ம ஸ்ரீலங்கன் ஸ்வீட், அரேபியன் ஸ்வீட் தான் செய்வோம். இந்த முறை கண்டிப்பாக இந்த மாதிரி இந்தியன் ஸ்வீட் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், யம்மியாகவும் இருக்கும். வாயில் வச்சதுமே கரைஞ்சிரும். டேஸ்ட்டு அந்தளவு நல்லா இருந்துச்சு. நெய் ஃப்ளேவர் ரொம்ப தூக்கலாக இருந்துச்சு. ஸோ மொத்தமாகவே நெய் சேர்க்கும்போது இன்னுமே நெய் ஃப்ளேவர் தூக்கலாக இருக்கும். பாருங்கள், இப்போ நெய் வந்து நல்லா சூடாகிட்டு நெய் எல்லாமே மெல்ட் ஆகி நல்லா சூடாகினதுமே அதை இறக்கி ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த 1 கப் அளவு கடலை மாவை நல்லா அரைச்சிக்கணும். இந்த மாதிரி கட்டிகள் எதுவுமே இல்லாமல் அரைச்சி எடுக்கும்போது தான் ரொம்பவே சாஃப்டான மைசூர் பாக் நமக்கு கிடைக்கும். ஸோ அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மைசூர் பாக் ரெசிப்பியை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா பயப்படவே தேவையில்லை. நான் சொல்லி தந்திருக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பாக கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இந்த ரெசிபி உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சூடு பண்ணி வச்சுருக்கிற நெய்யும் ஆயிலையும் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல ஒரு லூஸான கன்சிஸ்டன்சிக்கு இதை கரைச்சி எடுத்துக்கணும். ஆல்ரெடி நம்ம 1.5 கப் அளவு ஆயில் எடுத்திருந்தோம். ஆயில் எடுத்து சூடு பண்ணியிருந்தோம். அதில் 3/4 கப் அளவு இதில் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நான் 3/4 கப் அளவு ஆயில் இதில் மாவில் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். கட்டிகள் எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அழகாக கரைச்சி எடுத்துக்கோங்க. நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு இனிமேல் நம்மளோட சேனல் ரீச் ஆகும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிலை சேர்த்து நல்ல லூஸான கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு விளங்க இந்த மாதிரி நல்ல லூஸான கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டெப், மைசூர் பாக் செய்கிறதுக்கு நம்ம பாக் காய்ச்சணும். பாக் காய்ச்சறதுன்றது ரொம்பவே பெரிய விஷயம் இல்லை, ரொம்பவே ஈஸியான விஷயம். ஸோ உங்களுக்கு அதுக்கான ட்ரிக்கை சொல்லித்தரேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 1.5 கப் அளவு சீனியையும் ஒரு அகலமான கடாயில் சேர்த்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்திருந்த அதே கப்பால் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுருங்க. சீனி எல்லாமே நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி ஃப்ளேமை நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். நீங்கள் ஹை ஃப்ளேமில் கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி சீனி நல்லா கரைஞ்சி நுரைச்சி கொதிக்கிற ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜ். அதுதான் ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தொட்டு பார்த்தோம்னா ஒரு கோடு இந்த மாதிரி வரும். ஸோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஒருவேளை உங்களுக்கு கம்பி பதம் பார்க்குறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சீனி கொதித்து இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்குற
ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். பாகு கொதித்து நல்லா பபல்ஸ் எல்லாம் இந்த அடங்குற ஸ்டேஜில் ஃப்ளேமை லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பாகு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும், பரவாயில்ல, நீங்கள் அப்படியே கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 to 6 minutes நம்ம இந்த மாதிரி குக் பண்ண வேண்டி வரும். கடலை மாவை சேர்த்ததுமே கடலை மாவும் பாகும் தனித்தனியாக இருக்கும். சேர்த்து மிக்ஸ் பண்ண ரெண்டுமே கலந்து அப்படியே குக் ஆகி இறுகி வரும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் கலந்துகிட்டே இருக்கணும். வீடியோ பார்த்தாலே விளங்கும், தனியாக இருந்த கடலை மாவும் பாகும் நல்லாவே கலந்து மிக்ஸ் ஆகிட்டு நான் ஒரு 2 minutes குக் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டு இதிலிருந்து ஒரு 2 minutesல இது கொதிக்க ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள் காய்ஸ், நல்லாவே கொதிக்க ஸ்டார்ட் ஆகிட்டு ஸோ இறுகவும் ஸ்டார்ட் ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம மிகுதி அரைக்கிற ஆயில் கீ மிக்ஸை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1.5 கப்பில் ஹாஃபை சேர்த்துட்டு ஹாஃப் இறுக்கி அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மொத்தமாகவே நம்ம இதில் சேர்த்து முடிச்சிடணும். மொத்தமாக சேர்த்திங்கன்னா மைசூர் பாக்கோட கன்சிஸ்டன்சி மாறிடும், ஸோ டெக்ஸ்சரும் மாறிடும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை ஃபுல்லாகவே அப்சர்வ் ஆனதுமே நம்ம திரும்பவும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். ஸோ இந்த மாதிரி நான் வீடியோவில் உங்களுக்கு பார்த்தாலே ரொம்ப கிளியராக விளங்கும். கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே அது அப்சர்வ் ஆகிடும். ஸோ திரும்பவும் கொஞ்சமாக நம்ம ஆயிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இந்த ரெசிபியை செய்கிறது ரொம்பவே ஈஸி. பட் வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு வேலை கூட கஷ்டமாக இருக்குமோன்னு தோணலாம். பட் ரொம்பவே ஈஸி. ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோ ஈஸியான்னு சொல்லி யோசிப்பீங்க. ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு ஃபங்க்ஷன் வந்தாலும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்க. அந்தளவு டேஸ்ட்டும் டெக்ஸ்சரும் சூப்பராக வரும். ஃபர்ஸ்ட் டைமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். நான் சொல்லி தந்த மெத்தட்டை ஃபாலோ பண்ணிங்கண்டா. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஏலக்காய் பவுடரையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஆரம்பத்தில் கூட சேர்த்துக்கலாம். இனிப்பாக ஒரு கம்பி பதம் வந்ததுமே ஃப்ளேமை லோ ஃப்ளேம் பண்ணிட்டேன். ஸோ இது வரைக்குமே லோ ஃப்ளேமில் வச்சு தான் நான் குக் பண்ணுறேன். ஸோ அதையும் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. மட்டும் இல்லாமல் ஆயில் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, சூடு பண்ணி, அதுவுமே சூடு ஆறிருக்கு. அதையுமே நம்ம நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கணும். சூடு பண்ணிவிட்டு இந்த மிக்ஸில் சேர்க்கும் போது தான் மைசூர் பாக்கோட டெக்ஸ்சர் கரெக்டாக வரும். பாருங்கள், எல்லா ஆயிலையும் சேர்த்ததுமே இந்த மாதிரி நுரைச்சி பொங்கி வருது இல்லையா, இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி எடுத்த உடனேயே நீங்கள் இந்த மாதிரி ட்ரேக்கு மாற்றிக்கணும். மொத்தமாகவே நான் ஒரு 7 நிமிஷம் இதை குக் பண்ணியிருந்தேன். நம்ம பாகில் கடலைமா மிக்ஸை சேர்த்ததில் இருந்து இப்போ வரைக்கும் ஒரு 7 minutes குக் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களோட அடுப்போட சூட்டுற அளவை பொறுத்து ஒரு 5 minutes ஆகலாம், இல்லைன்னா ஒரு 10 minutes கூட நீங்கள் குக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி பாகும் சூடு, நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சூடான ஆயிலும் சூடு. ஸோ அதை சேர்க்கும் போது இந்த கடலைமா மிக்ஸ் வந்து ரொம்பவே குக் ஆகி ரொம்பவே அழகான ஒரு டெக்ஸ்சருக்கு வரும். ஏன்னா ஸ்பூனில் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி போல் பண்ணி பார்த்தீங்கன்னா போல் வரும். ஸோ அதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. அந்த டைமில் நம்ம பேக்கிங் ட்ரேக்கு மாற்றிடணும். மாற்றினா அப்படியே ஒரு 1 hour அப்படியே ஆற விட்டுட்டு ஓரளவு ஆறிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பீசஸ் போட்டுக்கணும். ஸோ ரொம்பவும் ஆறுனுச்சுன்னா பீசஸ் போடுறது கஷ்டம். ஸோ கொஞ்சமாக ஆறினதுமே ஒரு 1 hour அப்படியே விட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு விரும்பின மாதிரி பீசஸ் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் வேணும்னா ஸ்கொயர் ஷேப்பில், இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச ஷேப் என்னமோ அது கட்டர் வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்மளோட சேனலில் ரீசெண்டாக அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறீங்க. நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் செஞ்சு பார்த்தோம், ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுறீங்க. இன்றைக்கி ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி கமெண்ட்ஸ் படிக்கும்போது. கண்டிப்பாக நீங்களும் என்ன சரி டவுட்ஸ் ஏதாவது ரெசிபி செய்யும் போதோ இல்லை செய்யறதுக்கு முதல் உங்களுக்கு டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ரீப்ளே கமெண்ட் பண்ணிடுவேன். ஸோ எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நான் குயிக்காகவே உங்களுக்கு ரீப்ளே பண்ணியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னோட யூடியூப் பேஜுக்கு போனீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் லிங்க் கொடுத்துருப்பேன். அதையும் செக் பண்ணி நீங்கள் அதுலேயும் உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். பொதுவாக மைசூர் பாக் ரெசிபி எல்லாருமே ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் கட் பண்ணுவாங்க. நானுமே இன்றைக்கி ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு நம்ம சைட்ஸ் எல்லாமே கத்தி வச்சு ரிமூவ் பண்ணி எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டுக்கு கவுத்தோம்னா நமக்கு ஈஸியாக கலண்டு வந்துடும். ஒன்றை நம்ம கலட்டி எடுத்துட்டோம்னா நமக்கு எல்லா பீஸையுமே ஈஸியாக கலட்டி எடுத்துடலாம். கேக் போட் ஒன்று வச்சு நான் அந்த மாதிரி கவுத்து போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் தட்டினீங்கன்னாலே ஈஸியாக கலண்டு வந்துடும். ஸோ நம்ம மற்ற பீசஸ் எல்லாத்தையுமே ஈஸியாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஈஸியான மைசூர் பாக் ரெசிபி. இதை கண்டிப்பாக இதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உடைச்சி காட்டுறேன் பாருங்கள் டெக்ஸ்சரை. ஸோ இது டேஸ்ட்டு வந்து வாயில் வச்சதுமே கரைஞ்சிரும். நெய் ஃப்ளேவரில் ரொம்பவே தூக்கல் அரைக்கும். கண்டிப்பாக ஒரு முறை இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ஃபேவரட் ரெசிபின்னு கூட சொல்லலாம், ஃபேவரட் ஸ்வீட்டுன்னு கூட சொல்லலாம்.
ஸோ நமக்கு ஸ்ரீலங்காவில் இந்த ரெசிபீஸ் எல்லாம் கூடுதலாக கடைகளில் வாங்குறது கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டிலேயே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்ஸையும் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிவிட்டு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர், பபாய்.